நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் விஷாரத் உத்ரார்த் பேப்பர் 2 ரோமன் லெட்டர் 3ல் கேட்கக்கூடிய எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். அதாவது சரித்திர சித்திரம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பேப்பர் 2 நீங்கள் இப்போவே நான் சொல்லும் பொழுதே புக் பேக்கில் இருக்க அந்த கொஷின் பேங்க் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 316 சரவணா கைடில் பேஜ் நம்பர் 316ல் இந்த எஸ்ஸே இருக்குது. இதில் டோட்டலாக 4 இருக்குது. இந்த 4ல் நம்ம 2 நல்லா படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2லேருந்து 1 கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். இதுக்கு வந்து உங்களுக்கு 15 மார்க் கொடுக்குறாங்க. எவ்வளோ மார்க்னா 15 மார்க்ஸ். இந்த எஸ்ஸே நான் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் இதை டீச் பண்ணும்பொழுது எங்கெல்லாம் நான் கேரக்டர் நேம் சொல்கிறேனோ அங்கெல்லாம் அந்த கேரக்டர் நேம்ஸை அண்டர்லைன் பண்ணுறதோடு இல்லாமல் செப்பரேட்டாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது இந்த எஸ்ஸேனுடைய நேம் என்ன அப்படின்னா த்ருவஸ்வாமினி. த்ரு இது என்னது, தாக்கு கீழே இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னு இது என்ன, த்ருவ இஸ் ஸ்வா த்ருவ சுவாமினி. ஓகேவா, இந்த நேம் என்ன, த்ருவ சுவாமினி. ஸோ இந்த எஸ்ஸே இந்த நாட்டகனுடைய ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயசங்கர். இங்கே இருக்கு பாருங்கள், ஜெயசங்கர் பிரசாத்ஜி. இதே எழுதிக்கோங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு எஸ்ஸே படிக்கிறீங்க, வாட் எவர் இட் மேபி, அந்த எஸ்ஸே என்னன்னா அதுக்கு யார் ஆத்தர் அப்படின்றது உங்களுக்கு எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் கேரக்டர் சொல்லும்போது எல்லாமே கேரக்டர் நேம்ஸை செப்பரேட்டாக நோட்டில் எழுதிட்டு வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. தேர்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும், அந்த எஸ்ஸே நேம், ஆத்தர் நேம். ரெண்டாவது கேரக்டர்ஸ். மூணாவது சப்ஹெட்டிங்ஸை பக்காவாக தரவு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் விஷாரத் உத்ராதில் ஈஸியாக மார்க் எடுக்கணும், பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி எஸ்ஸேஸ்லாம் படிக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன, லெசன் நேம் பார்க்கணும், ஆத்தர் நேம் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் கேரக்டர்ஸை நோட் பண்ணி ஃபேமிலி ட்ரீ ஒன்று வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்பா அம்மா, இவங்க டாட்டர், இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க பசங்க, அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் சப்ஹெட்டிங்ஸை பக்காவாக தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஆமுக் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். நம்ம தமிழில் வந்து முன்னுரை எழுதுவோம்ல, அந்த மாதிரி ஹிந்தியில் ஆமுக் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா 3 விஷயந்தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இதில் இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம மெமரைஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற 3 விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை ஆத்தர் நேம், இந்த ட்ராமாவுடைய நேம், அதுக்கப்புறம் இதில் இருக்க பிரதான் பாத்திர இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அதுக்கப்புறமா இந்த கேரக்டரை பற்றி இங்கே பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சதுர்முகி பிரதிபா சன்பன்ன ரச்சனாकार जयशंकर प्रसाद जी कृत ध्रुवस्वामिनी नामक ऐतिहासिक नाटक का प्रधान पात्र ध्रुवस्वामिनी है இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக மீனிங் என்ன அப்படின்னா, திறமை வாய்ந்த ஒரு எழுத்தாளர் தான் வந்து ஜெயசங்கர் பிரசாத்ஜி, அவரால் எழுதப்பட்டது தான் இந்த த்ருவஸ்வாமினி அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. இந்த ட்ராமாவுடைய பிரதான் பாத்திர மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா த்ருவஸ்வாமினி தான். இப்போ நம்ம இது எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, இஸ் இतिहासिक नाटक ध्रुवस्वामिनी जयशंकर प्रसाद जी से लिखा है. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்லையும் எழுதிக்கலாம். நீங்கள் எழுதும்போது ஆத்தர் நேமையும் அந்த ட்ராமாவுடைய நேமையும் வந்து பிளாக் பெனில் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணும்போது பார்க்கும்பொழுதே ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கரெக்டாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் வரும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த விஷயம் எழுத மறந்துடாதீங்க, பிரதான் பாத்திரம் அப்படின்றத எழுத மறந்துடாதீங்க. அண்டு வஹி நாட்டகி நாயிகா ஹே. ஸோ இந்த நாடகத்தினுடைய ஹீரோயின் யார், நாயிகா யார் அப்படின்னா த்ருவஸ்வாமினி. வஹ் ஃபல் போக்தா பி ஹே. ஃபல் போக்தா அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு படத்தில் ஹீரோயின் தான் அந்த படம் முழுக்க மெயின் ரோல்ஸ் நிறைய ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து த்ருவஸ்வாமினி தான் அவங்களோட ரோல்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும் இந்த ட்ராமாவில். உசிக்கு நாம் பர் நாட்டக்கா நாம்கரன் ஹுவா ஹே. ஸோ அவளுடைய பேரில் என்ன பண்ணிட்டாங்க, அவளுடைய பேரையே வந்து இந்த நாடகத்துக்கு பேராக வச்சுட்டாங்க, த்ருவஸ்வாமினி. ஸோ இந்த நாடகத்தினுடைய பேர் என்ன, த்ருவஸ்வாமினி. ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஓகே, அடுத்தது உபஹார் அப்படின்னா ஹெல்ப். ध्रुवस्वामिनी लिच्छवी राजा की
புத்ரி ஹே. ஸோ த்ருவஸ்வாமினி யார்? லிச்சவி ராஜாவினுடைய புத்ரி, பொண்ணு. உஸ்கா பித்தா उसे मगध के सम्राट आर्य समुद्रगुप्त की सेवा में उपहार के रूप में भेजता है. ஸோ லிச்சவி ராஜாவினுடைய மகள் தான் த்ருவஸ்வாமினி. எழுதிக்கோங்க கேரக்டர்ஸ்லாம். லிச்சவி ராஜாவினோட பொண்ணு த்ருவஸ்வாமினி. அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா மகத் அந்த கிங்டம்னுடைய, சாம்ராட்னா கிங்கு ஆரிய சமுத்திரகுப்த் இவருக்கு சேவை செய்கிறதுக்காக ஒரு பணிவிடை பெண்ணா, சரியா, சேவை செய்கிறதுக்காக இவளை அனுப்புகிறாரு. யார்? லிச்சவி ராஜா த்ருவஸ்வாமினியை மகத் ராஜா அங்கே இருக்க அந்த கிங்டம்க்கு அனுப்புகிறாரு. மகத் சாம்ராட் சமுத்திரகுப்துக்கே. ஸோ அந்த மகத்னுடைய கிங் யார்? சமுத்திரகுப்துக்கு 2 பசங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ராம்குப்து, ரெண்டாவது வந்து சந்திரகுப்து. எழுதிக்கோங்க. ஸோ மகத்னுடைய சாம்ராட் யார்? மகத்னுடைய கிங் வந்து சமுத்திரகுப்துக்கு 2 பசங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பையன் ராம்குப்து, ரெண்டாவது பையன் சந்திரகுப்து. அவ்வளோதான். ஸோ உபஹார். ஓகே. ஸோ ஹெல்ப்புக்காக த்ருவஸ்வாமினி அனுப்புகிறாங்க. அடுத்தது பியார் அவுர் ஹார். இதில் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். சந்திரகுப்த் और ध्रुवस्वामिनी एक दूसरे से प्यार करते हैं. ஸோ சந்திரகுப்த் யார்? ரெண்டாவது பையன். ஸோ இங்கே நம்ம மேலே பார்த்தோம்ல இப்போ. ஸோ சந்திரகுப்த். ஸோ சமுத்திரகுப்தனுடைய ரெண்டாவது பையன் தான் சந்திரகுப்தும் த்ருவஸ்வாமினியும் லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. समुद्रगुप्त उन दोनों की विवाह निश्चित कर देते हैं. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? சமுத்திரகுப்து ஓகே சந்திரகுப்துக்கும் த்ருவஸ்வாமினிக்கும் நம்ம நிச்சயம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணுறாங்க. மகர் விவாஹ ஹோனே பஹலே உன்கா நிதன் ஹோ ஜாத்தா ஹே. ஆனால் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுதுன்னா இந்த உன்கா அப்படின்றது இந்த இடத்துல யார் அப்படின்னா சந்திரகுப்தனுடைய அப்பா சமுத்திரகுப்த் வந்து என்ன ஆகிடுறாருன்னா இறந்து போய்ட்றாரு. உடம்பு சரியில்லாமல் இறந்து போய்ட்றாரு. மர்னேக்கு பஹலேஹி. ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே சந்திரகுப்துக்கோ அப்பனா உத்தராதிகாரி கோஷித் கர் தேத்தே ஹே. ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறாருன்னா உத்தராதிகாரி அப்படின்னா இதுக்கப்புறமா அந்த வாரிசு வருவாங்க இல்லையா. ஸோ வாரிசு தானே அடுத்த கிங்காக இருப்பாங்க. ஸோ உத்தராதிகாரி இவன் தான், என்னோட அடுத்த வாரிசு வந்து சந்திரகுப்த் அப்படி. ஆனால் இவன் 2வது பையன் தான், ஆனால் இவன் தான் அப்படின்றத அவர் முன்னாடியே சொல்லிடுறாரு. கோஷித் கர் தேத்தே ஹேன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. சந்திரகுப்து கா படா பாயி ராம்குப்த். ஸோ சந்திரகுப்த் வந்து சின்னவன், பெரியவன் யார்? ராம்குப்த் மந்திரி ஷிகா சுவாமி. நோட் பண்ணிக்கோங்க, இன்னொரு கேரக்டர், மந்திரி கேரக்டர் யார்? शिखर स्वामी के सहयोग से मगध के सिंहासन पर बैठ जाता है. ஆனால் ராம்குப்த் என்ன பண்ணிடுறான்? தன்னோட தந்தை இறந்ததுமே மந்திரி ஷிகர் சுவாமினோட உதவி மூலமாக, சகயோக்னா அவரோட அந்த ஆலோசனைகள், அவரோட அந்த வேர்ட்ஸ், அவரோட வழிமுறைகள் மூலமாக என்ன பண்ணுறாரு? அவர் வந்து சிம்ஹாசனத்தில் உட்காந்துடுறாரு. யார்? ஃபஸ்ட்டு பையன் ராம்குப்த் உட்காந்துடுறான். வஹ் த்ருவஸ்வாமினிக்கு இச்சா கே பினா. இந்த கே பினா அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா வித்தவுட் அப்படின்னு அர்த்தம். ஸோ த்ருவஸ்வாமினியோட விருப்பமே இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் த்ருவஸ்வாமினியும் சந்திரகுப்து தான் லவ் பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இந்த ராம்குப்த் சிம்மாசனத்தில் ஏறினது மாத்திரம் இல்லாமல் த்ருவஸ்வாமினியோட விருப்பமே இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். இஸ் பிரகார் த்ருவஸ்வாமினி கா பியார் ஹார் ஜாத்தா ஹே. அதுக்கு மொத்தம் அவளோட அந்த காதல் வந்து இதோட தோல்வி அடைஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஹெட்டிங் என்ன? பியார் ஆர் ஹார்னா ஃபெயிலியர். அடுத்தது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். வைவாகிக் ஜீவன். ஸோ இப்போ கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. திருமண வாழ்க்கை. த்ருவஸ்வாமினி கா பதி ராம்குப்த். ஸோ த்ருவஸ்வாமினியோட ஹஸ்பண்ட் இப்போ யார்? லவ் பண்ணது சந்திரகுப்த, ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டது ராம்குப்த். ஸோ ராம்குப்தை பற்றி சொல்கிறாங்க இங்கே. த்ருவஸ்வாமினிக்கை பற்றி ராம்குப்த் காயர் क्लीव और विलासी है. ஸோ ராம்குப்த் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, காயர் அப்படின்னா கோழை, क्लीव அப்படின்னா சோம்பேறி, ஆர் விலாசினா லக்ஸூரியஸ், அதாவது ரொம்ப பணக்கார வாழ்க்கை தான் வாழணும் அந்த மாதிரி ஒரு தாட் உள்ளவன். வஹ் அப்னா சமய. அவன் வந்து இந்த வஹ்ன்றது இங்கே யாருன்னா ராம்குப்த். அவன் தன்னுடைய நேரத்தை, அப்னா சமைனா ஹிஸ் டைம், அவனோட நேரத்தை சுந்தரியும் யா பவுனே ஹிஜ்டே குபடே காயர் புருஷோं के साथ ही बिताता है. அவன் தன்னுடைய நேரத்தை சுந்தரியோனா வந்து பெண்கள், வேறு த்ருவஸ்வாமினி கூட இல்லை, மற்ற அந்த மற்ற பெண்களோடையும், பவுனே அப்படின்னா வந்து
அந்த அரண்மனைக்குள்ளே வேலை செய்கிற சில குள்ளர்கள். ஹிஜடே அப்படின்றது இங்கே யாருன்னா திருநங்கைகள். குபடே அப்படின்னா வேலை வெட்டியே இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்களே அவங்கள தான் இந்த குபடே அப்படின்னு சொல்கிறாங்க. காயர் புருஷோன்னா நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம், காயர்னா என்ன, கோழை. அந்த மாதிரி கோழை மனிதர்கள் கூட தான் வந்து தன்னுடைய நேரத்தை முழுக்க அவன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பானா. த்ருவஸ்வாமினி கா மன் அபு பி சந்திரகுப்து பர் ஹி லக் ரஹா தா. ஆனால் த்ருவஸ்வாமினிக்கு இப்பயும் யாரோட ஞாபகம் தான் இருக்குது, சந்திரகுப்தனுடைய ஞாபகம் தான் இருக்குது. சந்திரகுப்த் வீர் ஹே பராக்கிரமி ஹே. சந்திரகுப்த் எப்படி, அவன் வந்து ரொம்ப வீரமானவன், பராக்கிரமினா ரொம்ப பிரேவ், வலிமை மிக்க ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம்குப்து கோ அப்னி பத்னி பர் ஷக் பனா ரஹா ஹே. ராம்குப்துக்கு வந்து தன்னுடைய ஒய்ஃப் யார் இங்கே, கிருவஸ்வாமினி மேலே ஒரு டவுட் இருக்குது. ஷக் அப்படின்னா ஒரு சந்தேகம் இருக்குது. இஸ்லியே வஹ மந்தாகினி நாமக், என்ன பண்ணுறான், டவுட் இருக்கிறதுனால மந்தாகினி அப்படின்னு பெயர் கொண்ட ஏக் खड़, இங்கே பாருங்க, ஏக் खड़ खड्गधारिणी घूंगी को उसकी रक्षा करने के लिए नियुक्त करता है. ஸோ खड्गधारिणी घूंगिना ஒரு ஏழ்மையான ஒரு ஊமை பெண், घूंगिना ஊமை. அந்த ஊமை பெண்ணை வந்து இவளை பாதுகாக்கணும், அவளை வந்து முழு நேரம் கண்காணிக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நியமனம் செஞ்சிடுறான். वह रामगुप्त के यहाँ கைதி சி ஜீவன் பிதாதி ஹே. ஸோ துருவஸ்வாமினி வந்து இங்கே ராம்குப்து கூட ஒரு கைதி வாழ்கிற வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தா. ஜீவன் அப்படின்னா லைஃப். வஹ் பஹுத் துக்கி ஹோ ஜாத்தி ஹே. அவள் வந்து ரொம்ப வருத்தம் அடைகிறான். துக்கி அப்படின்னா வருத்தம். वह बहुत दुखी हो जाती है मगर वह हार मानने वाली स्त्री नहीं है. அவள் ரொம்ப சோகத்தில் தான் இருக்கா, ஆனால் தோல்வியை ஒத்துக்கொள்கிற பெண் கிடையாது. அவள் அந்தளவுக்கு குழையான ஒரு பொண்ணு இல்லை துருவஸ்வாமினி. क्योंकि वह வீராங்கனா है. ஏன் அப்படின்னா ஒரு வீராங்கனை. யார், துருவஸ்வாமினி ஒரு வீராங்கனை. அதனால் அவ்வளோ சீக்கிரமாக தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை இல்லை அவளுக்கு, ஏற்றுக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் துருவஸ்வாமினி. சச் அ பிரேவ் விமன். அடுத்தது சதீத்துவக்கு ரக்ஷா. சதீத்துவ அப்படின்னா பெண்மை, ஓகேவா. ஒரு பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்தன்மை இருக்கும் இல்லையா, அந்த பெண்மையை வந்து பாதுகாக்கிறது. ரக்ஷானா டு ப்ரொடெக்ட், சரிங்களா. விவாஹுக்கே பாத் ராம்குப்த் திக்விஜய் கே லியே நிக்கல்தா ஹே. ஸோ விவாஹுக்கு அப்புறம் வந்து ராம்குப்த் வந்து ஒரு போருக்காக திக்விஜய்னா இந்த இடத்துல வந்து ஒரு இரண்டு ராஜாக்களுக்கு நடுவில் ஒரு போர் ஒன்று நடக்கும், ஒரு சண்டை மாதிரி ஒன்று நடக்கும், அதான் சொல்கிறாங்க. அதுக்காக கிளம்புறான். உஸ்கி சேனா ஷக்ராஜ் சே யுத்த கர்த்தே சமய. ஸோ இப்போ சண்டையிட போகிறாங்கன்னா யார் கூட போவாங்க, அந்த ஆப்போசிட் பர்சன் பேர் தெரியணும்ல. அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க யார் அப்படின்னா ஷக்ராஜனோட தான் இவங்க வந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்த கர்த்தே சமய, அந்த மாதிரி யுத்தம் செய்யறச்ச புரி தரஹ் ஹார்னே லக்தி ஹே. யார் தோத்துடுறாங்க அப்படின்னா ராம்குப்து தோத்துடுறான், சரிங்களா. तो वह संधि कर लेने को तैयार हो जाता है. ஸோ தோத்துடுறான், அதனால் சந்தி அப்படின்னா இந்த இடத்துல சந்தி கர்ணைக்கிலேயே தயார் ஹோ ஜாத்தா ஹே. சந்தி அப்படின்னா ஒரு ஒப்பந்தம், ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு டீலிங் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. சந்தினா ஒப்பந்தம், சரிங்களா. ஒப்பந்தம் செய்ய அவன் தயாராகிடுறான். யார் தயாராகிறான், ராம்குப்த். ஏன் தயாராகிறான், அவன் தோத்துட்டான். அதனால் ஷக்ராஜ் சந்தி மே துருவஸ்வாமினிக்கோ மாங்தா ஹே. அந்த ஒப்பந்தத்தில் ஷக்ராஜ் அந்த ஜெயிச்சான் இல்லையா, அவன் யாரை கேட்குறான்னா, நீ எனக்கு துருவஸ்வாமினியை எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறான். ராம்குப்த் மான் லேத்தா ஹே. அதை ராம்குப்த் என்ன பண்ணிடுறான், ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிடுறான். यह बात जानकर ध्रुवस्वामिनी दुखी हो जाती है. இந்த வார்த்தையை கேட்டதுமே ध्रुवस्वामिनी ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க. वह अपने पति रामगुप्त के पैरों में गिरकर अपने सतीत्व की रक्षा करने की प्रार्थना करती है. இந்த வார்த்தையை கேட்டோன்னே ரொம்ப வருத்தம் அடைகிறா. वह अपने पति रामगुप्त के, அவளோட ஹஸ்பண்ட் தானே ராம்குப்து, அவனோட பைரோம் பர் அப்படின்னா காலில், கிர்கர்னா விழுந்து, காலில் விழுந்து அப்னே சத்தித்துவக்கு என்னுடைய பெண்மையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவள் பிரார்த்திக்கிறா. ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப கெஞ்சி கேட்குறா. மகர் ராம்குப்த் உசே டுக்குரா தேத்தா ஹே. ஆனால் ராம்குப்த் என்ன பண்ணிடுறான், அதை அக்செப்ட் பண்ணாமல் மறுத்துடுறான். தப் வஹ் கஹ்தி ஹே. அப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, மை उपहार में देने की वस्तु शीतल मणि नहीं हूँ.
அது என்ன சொல்கிறா, நான் வந்து கிஃப்டாக கொடுக்கக்கூடிய பொருள் கிடையாது, வஸ்து ஷீத்தல் மணி. அதாவது என்னென்னா, மற்றவங்களுக்கு நீ வந்து எடுத்து இந்தாங்க இது வந்து நீங்கள் கிஃப்டாக வச்சுக்கோங்க. உபகார் அப்படின்னா இந்த இடத்துல எதை மீன் பண்ணாங்கன்னா கிஃப்டாக நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறது. உனக்கு தேவை அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டான ஒரு வஸ்து, ஒரு பொருள் கிடையாது. நான் வஸ்துனா பொருள் நான் கிடையாது. முஜ்மே பி ரக்த் கி தர லாலிமா ஹே, முஜே பி எனக்கும் என்னோட இந்த இடத்துல இந்த ரக்துக்கு தரல் அப்படின்றது என்னோடய பிளட்டு கலர். எனக்கும் என்னோட உடம்புலையும் ரெட் கலர் சிவப்பு நிற ரத்தம் தான் எனக்கு. லாலிமா அப்படின்றது இந்த இடத்துல ரெட். லால் அப்படின்னா ரெட்டு சொல்லுவோம்ல, ரக்த் அப்படின்னா பிளட். எனக்கும் ரெட் கலர் பிளட்டு தான் என் உடம்புலையும் ஓடுது. மேரா ஹிருதய் உஷ்ண நஹி உஸ்மே और उसमें ஆத்ம சம்மான் கி ஜோதி ஹே, என்னோட மனசு வந்து ஒன்றும் அப்படியே உஷ்ணத்தில் ஒன்றும் இதாகிட்டு போயிடலை. எனக்குள்ளேயும் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னோட தன்மானம் அப்படின்ற ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஜோதினா நெருப்பு. ஸோ இப்படி சொல்கிறான். இந்த மாதிரி அவன் அக்செப்டே பண்ணல. அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான், நான் வந்து மற்றவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கக்கூடிய பொருள் நான் கிடையாது. என்னோட உடம்புலையும் சிவப்பு நிற ரத்தம் தான் ஓடுது. என்னோட மனசு ஒன்றும் அப்படியே உஷ்ணத்தில் இல்லை. எனக்கும் தன்மானம் அப்படின்ற ஒரு நெருப்பு எனக்குள்ளே எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு யார் சொல்கிறா? த்ருவ சுவாமினி ராம்குப்துக்கிட்ட சொல்கிறா. அடுத்தது शाश्वत नारित्व व साहस. शाश्वत नारित्व, शाश्वत அப்படின்னா நிலையான, நாரித்வ அப்படின்னா பெண்மை, வ சாகஸ் இன்னொரு பக்கம் சாகசம், வீராங்கனையாக இருக்கா. ஓகேவா? ஸோ நிலையான பெண்மை, அந்த ஒரு சேம் அந்த பெண்மையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவகிட்ட இருக்குது. रामगुप्त से तिरस्कृत होने पर उनके भीतर से शाश्वत नारित्व जाग उठता है. रामगुप्त से तिरस्कृत होने पर, तिरस्कृत அப்படின்னா அவன் வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் மறுத்துட்டான் இல்லையா, அதையும் தாண்டி உன்கே பீத்தர் சே சாஸ்வத் நாரித்வ ஜாகுர்த்தா ஹே, அவன் இந்த மாதிரி மறுத்துட்ட உடனேவே அவளோட மனசு அந்த ஒரு கஷ்டத்துக்கு அப்புறமா அவளோட மனசுக்குள்ளே அந்த பீத்தர் சே, உன்கே பீத்தர் அப்படின்னா அவளோட மனசுக்குள்ளே, யாரோட மனசுக்குள்ளே? த்ருவஸ்வாமியோட மனசுக்குள்ளேருந்து சாஸ்வத் நாரித்வ ஜாகுர்த்தா ஹே, அவளோட அந்த நிலையான அந்த பெண்மை, அந்த ஒரு ஃபீல். நம்ம எல்லாருக்குமே வந்து ஜென்ரலாக கேர்ள்ஸ்க்கு வந்து நம்ம நார்மலாக வந்து ரொம்ப கோவப்பட மாட்டோம், ஓகேவாக இருப்போம். ஆனால் நம்மளை யாராவது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளோட தன்மானத்தில் கை வச்சிட்டாங்கன்னா நமக்குள்ளே ஒரு உயிரை உண்டாகும்ல, அந்த மாதிரி ஒரு இது வந்து த்ருவஸ்வாமினிக்கு உண்டாகுது. वह अपनी रक्षा स्वन्य करने तैयार हो जाती है. ஸோ अपनी रक्षा, தன்னை பாதுகாக்கிறது தன்னோட வேலை அப்படின்னு அவள் தயாராகிடுறா. இனிமேல் என்ன நான் தான் பார்த்துக்கணும். ஸ்வன்யனா செல்ஃப், நான் தான் பார்த்துக்கணும் தயாராகிடுறா. உஸ்மே ஆத்ம சம்மான் பரி ஜோதி ஹே, அவகிட்ட என்ன இருக்குது? ஆத்ம சம்மான் பரி, ஆத்ம சம்மான்னா தன்மானம் நிறைந்த அந்த ஒரு ஜோதி, அந்த ஒரு திங்கிங் வந்து அவக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. வஹ் ஆத்மஹத்யா கர்லினே சாகத்தி ஹே, ஆனால் இந்த அளவுக்கு அவள் வந்து தைரியமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவளுக்கு என்ன தோன்றதுன்னா செல்ஃப் சூசைட் பண்ணிக்கலான்னு தோணுது. யாருக்கு? த்ருவஸ்வாமினிக்கு. இவ்வளோ பிரேவ் விமன் தான், எல்லாமே நல்லா பண்ணுறா, தோல்வியே ஒத்துக்க மாட்டா, ரொம்ப தைரியமான பொண்ணு. ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு தைரியம் வந்தாலும் ஒரு பயத்தில் என்ன பண்ணிடுறான்னா நம்ம வந்து ஆத்மஹத்தியானா சூசைட் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறான். உசி சமய வஹா சந்திரகுப்தா ஆஜாத்தா ஹே, அந்த நேரத்தில் அங்கே யார் வந்துடுறான்னா சந்திரகுப்த் யார்? யோசிங்க, யார்? பட்டுன்னு சொல்லுங்கள். சூப்பர். ஸோ சந்திரகுப்த் யார்? த்ருவஸ்வாமினியோட विरुंबना लिया அவன் தான் சந்திரகுப்த். उसके मन में दूसरे प्रकार का परिवर्तन आ जाता है. ஸோ சந்திரகுப்த் வந்தோடனே கண்டிப்பாக ஏதோ சம்திங் பேசியிருக்காங்க. இவளோட மனசில் வந்து दूसरे प्रकारனா வேறு மாதிரியான परिवर्तन चेंज, और माற்றம் வந்துடுது. वह जीवन के लिए कल्याण का मार्ग ढूंढने लगती है. அப்புறம் என்ன பண்ணுறா, அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட ஜீவன் கேலிய வாழ்க்கைக்காக கல்யாண் கா மார்க், ஒரு நல்லது, ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்றதுக்கான வழியை தேடுறா. ढूंढने लगती है ना, she started searching, தேட ஆரம்பிக்கிறா. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, சந்திரகுப்தனோட ரோல் அதோட இங்கே தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு விஷம் பரிஸ்திதி அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் வருதுங்க. ஆத்மஹத்யா का भाव छोड़कर वह नए जीवन के लिए तत्पर हो जाती है. ஸோ ஆத்மஹத்யா, சூசைட் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட்லேருந்து இப்போ என்ன பண்ணுறா, நயே ஜீவன், ஒரு புது வாழ்க்கையை வந்து தொடங்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து அவளுக்கு வந்துருச்சு. நயே ஜீவன்
के लिए तत्पर அப்படின்னா தயாராகிறா. तभी उसे पता चलता है कि चंद्रगुप्त स्त्री वेश में शकराज से मिलने जाएगा. அப்போ தான் அவளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா சந்திரகுப்த் வந்து ஒரு ஸ்ரீ வேஷத்தில், வேஷ் அப்படின்னா வேஷம், ஸ்திரீ வேஷத்தில் சக்கராஜை வந்து சந்திக்கிறதுக்காக போகிறாரு அப்படின்னு தெரிய வருது. ராம்குப்த் துருவஸ்வாமினி கோபி உஸ்கே சாத் ஜானேக்கோ கஹ்தா ஹை. அப்போ ராம்குப்த் என்ன சொல்கிறான்னா, துருவஸ்வாமி நீயும் வந்து இந்த மாதிரி சந்திரகுப்த் வந்து பெண் வேஷத்தில் போகிறாள், அவ கூட நீயும் போ அப்படின்னு சொல்கிறான். சந்திரகுப்த் உசே யுத்த க்ஷேத்திரமே லே ஜானா நஹி சாஹதா. சந்திரகுப்துக்கு ஆனால் வந்து அந்த யுத்த காலத்துக்கு வந்து துருவஸ்வாமினியை கூட்டு போகணுன்னு விருப்பம் இல்லை. तब साहसी ध्रुवस्वामिनी अपनी वीरता प्रकट करती हुई आग्रह कहती है कि उसे भी युद्ध क्षेत्र में जाना है. அப்போ வந்து அந்த சாகசி, அந்த பிரேவான அந்த துருவஸ்வாமினி என்ன சொல்கிறான்னா, அப்படி வீரத்தை பிரகட் கர்த்தி ஹுய், அவளோட வீரத்தை வெளிக்காட்டுற மாதிரி ஆக்ரஹ கர்த்தி ஹை. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா பிடிவாதம் பிடிக்கிறா. ஆக்ரஹனா பிடிவாதம் பிடிக்கிறா, நானும் யுத்த கஷேத்திரத்துக்கு வருவேன் அப்படின்னு. युद्ध क्षेत्र में पहुंचकर शकराज की पराजय को देखना चाहती है. ஸோ அந்த யுத்த காலத்துக்கு போயிட்டு ஷக்ராஜனுடைய அந்த தோல்வி, ஓகேவா, பராஜய் அப்படின்னா அவன் வந்து தோல்வி அடையிறத நான் பார்க்கணுன்னு விரும்புகிறா. த்ருன் இந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்ன டேர்ம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வ துன்வ அப்படின்னு சொல்லணும். இது வ இன் இது வ, ஓகேவா. ஸோ இது எப்படி படிக்கணும், துன்வ யுத்தமே சந்திரகுப்த சே சக்ராஜ் மாரா ஜாத்தா ஹை. ஸோ இந்த துன்வ யுத்த அப்படின்னா என்னென்னா, ரெண்டு ஆண்களுக்கும் நடக்கிற அந்த யுத்தத்தில் சந்திரகுப்த் வந்து சக்ராஜை வந்து சண்டையில் வந்து தோற்கடிச்சு அவன் இறந்துடுறான். யார், சக்ராஜ் வந்து இறந்துடுறான். வஹு குஷ் ஹோ ஜாத்தி ஹை, ரொம்ப பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுறா. யார், துருவஸ்வாமினி. அடுத்தது தயா और கருணா கி மூர்த்தி. தயா அப்படின்னா வந்து இரக்கம், கருணா அப்படின்னா கருணை. शकराज की भावी पत्नी कोमा और आचार्य मिहिरदेव आकर ध्रुवस्वामिनी से शकराज के शव को ले जाने की अनुमति मांगते हैं. ஸோ அந்த சக்ராஜனுடைய பாவி பத்னி அப்படின்னா முதல் மனைவி கோமா, இங்கே ஒரு கேரக்டர் வருது கோமா. அவர் ஆச்சாரிய மிஹிரதேவ், இது பாருங்கள், ஆச்சாரிய மிஹிரதேவ், இவங்க ரெண்டு பேரும் வந்து துருவஸ்வாமினி கிட்ட சக்ராஜனுடைய டெட் பாடி, ஷவ்கோ அப்படின்னா டெட் பாடியை வந்து கேட்குறாங்க. தயா और கருணா की मूर्ति துருவஸ்வாமினி உசே துரந்த் मान लेती है. வந்து கேட்டதுமே கருணையுள்ளம் கொண்ட துருவஸ்வாமினி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா, ஓகே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. मगर रामगुप्त के आदेशानुसार सैनिकों द्वारा कोमा और आचार्य मिहिरदेव मारे जाते हैं वह दुखी हो जाती है. ஆனால் இவ அக்செப்ட் பண்ணிடுறா. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ராம்குப்த் இவனோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவனோட ஆணைப்படி, ஆதேஷ் அனுசார் அப்படின்னா அக்கார்டிங் டு ஹிஸ் ஆர்டர், சைனிக்கும் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா கோமாவையும் அந்த ஆச்சார மிஹிரதேவியும் அடித்து போட்டுடுறாங்க. இதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது, துக்கி ஹோ ஜாத்தி ஹை. புரோஹித் கே விசார். पुरोहित धर्मशास्त्रों का गहरा अध्ययन करके निश्चित सम्मति देता है कि विवाह की विधि ने देवी ध्रुवस्वामिनी और रामगुप्त को एक भ्रांतिपूर्ण बंधन में बांध दिया है. புரோஹித் வந்து வராரு, புரோஹித் பேசுகிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து தர்மசாஸ்திரங்களை வந்து நல்லா ஆழமாக, கஹ்ரா அத்தியன் கற்கேனா நல்லா ஆழமாக பார்த்துட்டு படிச்சுட்டு வந்து நிஷ்பக்ஷ அப்படின்னா நியாயமான ஒரு சம்மத்தினா கருத்து, நியாயமான ஒரு கருத்தை சொல்கிறாரு. என்னென்னா, துருவஸ்வாமினிக்கும் ராம்குப்துக்கும் வந்து ஒரு பிராந்தி பூர்ண பந்தன், பொய்யான ஒரு பந்தத்தை வந்து நம்ம ஏற்படுத்திட்டோம். ஐசி ஹாலத்மே ராம்குப்துக்கோ துருவஸ்வாமினி பர் கோய் அதிகார் நஹி ஹை. அதனால் ராம்குப்துக்கு துருவஸ்வாமினி மேலே எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஓகேவா. அடுத்தது சாகசி ध्रुवस्वामिनी के प्रयत्नों से रामगुप्त और शिखर स्वामी की कूट मंत्रणाओं और कपटाचारों का पता भी सबको लग जाता है. ஸோ ध्रुवस्वामिनी की பிரயத்னோனா முயற்சி, ध्रुवस्वामिनी அவளுடைய அந்த முயற்சியினால் ராம்குப்துக்கும் அந்த சிகர் சுவாமி அந்த மந்திரி இருக்கால, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில், இவங்க ரெண்டு பேர் ஆக்சுவலாக கூட்டு கலவானிங்க. மந்திரனாவும் அப்படின்னா இவரோட அந்த தவறான ஆலோசனை, கப்டாச்சாரம் அப்படின்னா தவறான வழிகள், அந்த தீய செயல்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுறா. யார், ध्रुवस्वामिनी. वह चंद्रगुप्त को भी अन्यायपूर्ण राजकीय आदेशों का प्रबल प्रतिवाद करने के लिए उत्साहित करती है.
சந்திரகுப்த கோபி, அதாவது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அநியாயமாக வந்து அநியாயபூர்ண ராஜகீய ஆதேஷங்கா சந்திரகுப்த கோபி, சந்திரகுப்துக்கு என்ன தெரியப்படுத்திடுறா அப்படின்னா இவங்க வந்து அநியாயபூர்வமாக இந்த ராஜ்யத்தை வந்து நடத்துகிறாங்க அப்படின்றதையும் தெரியப்படுத்திடுறாங்க. உஸ்கா சரித்திர புத்தி பிரதான் ஹே. ஸோ இவளோட கேரக்டர், யாரோட கேரக்டர், துருவஸ்வாமியோட கேரக்டர் வந்து ரொம்ப பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு கேரக்டர் இந்த இடத்துல. வஹு கர்வகி பிரதிமா ஹே. ஸோ கர்வத்துக்கான ஒரு அடையாளம் தான் துருவஸ்வாமினி. அதனால தான் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, சாஹசி துருவஸ்வாமினி. நெக்ஸ்ட்டு கல்நாயக் ராம்குப்துக்கா அந்த். ஸோ அந்த ராம்குப்தனுடைய எண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல கல்நாயக் அப்படின்னா தீயவனான. சபி ஓர் சே அப்ராதி ஆர் நிந்தனிய கோஷித் ஹோ ஜானே பர். ஸோ இப்போ உண்மையெல்லாம் வெளியே தெரிய வந்ததுமே சபி ஓர் சே எல்லா பக்கத்துலேருந்தும் அப்ராதி ஆர் நிந்தனிய, அப்ராதி அப்படின்னா குற்றவாளி, நிந்தனிய கோஷித்னா எல்லாரும் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஹோஜானே பர் குரோதித் ஹோகர் ரொம்ப கோவத்தில் ராம்குப்த் அப்னே சோட்டே பாய், ராம்குப்த் என்ன பண்ணிடுறான், இப்போ என்னோட உண்மையெல்லாம் வெளியே தெரிய வந்துருச்சுல, அதனால் உனக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு இந்த ராம்குப்த் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா சந்திரகுப்தை வந்து அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறான். छोटे भाई चंद्रगुप्त को मार डालने का प्रयत्न करता है. அவனை அடிச்சிடணும், அவனை நம்ம இது பண்ணிடணும்னு யோசிக்கிறான். लेकिन वह एक सामंत कुमार से मार डाला जाता है. ஆனால் சாமந்த் குமார் அப்படின்ற என்ன பண்ணிடுறான், யார் அடிச்சிடுறான்னா ராம்குப்தை அடிச்சு போட்டுறான். சபி லோக் ராஜாதி ராஜ சந்திரகுப்த் என்ற மகாதேவி துருவஸ்வாமினிக்கு ஜெய் மச்சாத்தே ஹே. இவன் இப்படி பிளான் பண்ணுறான். ஆனால் அந்த நேரத்தில் இதை நோட் பண்ணிக்கோங்க, சாமந்த் குமார் அப்படின்றவன் என்ன பண்ணிடுறான், ராம்குப்தை அதோட அடிச்சு அவனோட கதையை க்ளோஸ் பண்ணிடுறான். ஸோ எல்லோரும் என்னென்ன கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க, மச்சாத்தேகனா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா ராஜாதி ராஜ சந்திரகுப்த் என்ற மகாதேவி துருவஸ்வாமினி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட பேரையும் வந்து கோஷம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நிஷ்கர்ஷ கன்க்ளூஷன், इस प्रकार हम देखते हैं कि ध्रुवस्वामिनी नाटक की फल भोगता है. ஸோ நமக்கு இதிலேருந்து என்ன தெரியறது, ध्रुवस्वामिनी அந்த கேரக்டரோட ஒரு மெயின் ரோல், அவள் தான் எல்லாமே அப்படின்றது தெரியறது. வஹு த்ருண்ட சங்கல்பி ஹே, வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்கே மன்மே சதா பிரேம் கி தரங்கம் உட்டி ரஹதி ஹே, அவளோட மனசில் எப்பயுமே அந்த ஒரு நல்ல ஒரு அஃபெக்ஷன், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எப்பயுமே அவள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. உஸ்மே சாஸ்வத் நாரித்வ ஹே, நிலையான ஒரு பெண்மை இருக்குது. வஹு சாஹசிபி ஹே, அவள் ஒரு வீராங்கனை, பிரேவ் விமன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த எஸ்ஸேல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.